வணக்கம். இப்ப நம்ம 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ்ல இருக்க இலக்கணம் பார்க்கலாம். 2ஆம் பருவத்துல 7ஆம் வகுப்புல பார்த்தோம்னா, நமக்கு 2டே 2 இயல் தான். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இலக்கிய வகை சொற்கள். இப்ப நமக்கு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. பூ, வா, அறம், புத்தகம், கடிதம் இந்த மாரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரே ஒரு எழுத்து தனிச்சு நின்னும் பொருள் குடுக்குது. பூ, வா அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தும் பொருள் குடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எழுத்து தனித்தோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தர்றதுக்கு பேரு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்ல எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா, மொழி, பதம், கிளவி. ஸோ மொழினாலும் சொல்லுதான், பதம்னாலும் சொல்லுதான், கிளவினாலும் சொல்லுதான். ஓகேங்களா? இப்போ இந்த சொல்ல பார்த்தீங்கன்னா, இலக்கண முறைப்படியும் 4ஆ பிரிச்சிருக்காங்க. இலக்கிய வகைப்படியும் 4ஆ பிரிச்சிருக்காங்க. அதுல இலக்கண வகைப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு பெயரை குறிச்சுனா பெயர்ச்சொல், வினையை குறிச்சா வினைச்சொல், பெயருக்கும் வினைக்கும் இடையில வந்துச்சுன்னா இடைச்சொல், அந்த பெயரையும் வினையையும் மிகுதிப்படுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு உரிச்சொல். அதாவது நகர்ன்றத மாநகர் அப்படின்னு வந்து மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து இலக்கண முறைப்படி. அடுத்து இலக்கிய முறைப்படியும் சொல்ல 4ஆ பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இயற்சொல். சரிங்களா? இயற்சொல்னா இயல்பா இருக்கும். அவ்வளவுதான். எளிதில் எல்லாருக்கும் ஈஸியா பொருள் புரியும். இயல்பாவே இருக்கும். அதனால அது இயற்சொல். கடல், கப்பல், எழுதினான், படித்தான் இந்த சொல்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். கடல்னா என்னன்னு தெரியும், கப்பல்னா தெரியும், எழுதினான். இப்ப வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல்பாவே நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அதனால இதுக்கு பேரு இயற்சொல். இந்த இயற்சொற்கள் பார்த்தீங்கன்னா பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு 4 வகையா பிரிக்கலாம். இப்ப மண், பொண்ணுன்றது பேரை குறிக்குது. அதனால பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான் அப்படின்றது செயலை குறிக்கிறதுனால அது வினை இயற்சொல். அவனை, அவனால் அப்படின்றது இடையில வரும். ஸோ அதனால இடை இயற்சொல். மாநகர் அப்படின்னும் போது உரி இயற்சொல். சரிங்களா? இவ்வளவுதான் இயற்சொல். நெக்ஸ்ட் திரிசொல். திரிசொல் அப்படின்னா கற்போருக்கு மட்டும்தான் புரியும். ஸோ மற்றவங்களுக்கு புரியாது. இப்ப வங்குள் அடித்ததான் யார்ட்டாச்சும் கேட்டோம்னா தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா வங்குள்னா காற்று. அப்போ படிச்சவங்களுக்கு தான் தெரியும் வங்குள்னா காற்று அப்படிங்கிறது. அப்போ படிச்சவங்களுக்கு மட்டுமே, கற்போருக்கு மட்டுமே விளங்குபவையாக இருக்கிற சொல்லுதான் திரிசொல். இதை எங்க மட்டும்தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலக்கியங்கள்ல மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வங்கூழ். வங்கூழ் அப்படின்னா காற்று. அழுவம் அப்படின்னா கடல். சாற்றினான் அப்படின்னா சொன்னான். உரு பயன் அப்படின்னா மிகுந்த பயன். சரிங்களா? ஏன்னா இதுல இருக்க எக்ஸாம்பிள் முக்கியம். அதனால நம்ம அதை நல்லா பார்த்துக்கணும். இப்போ இந்த திரி சொற்களையும் என்ன பண்றாங்கன்னா 4ஆ பிரிக்கிறாங்க. பெயர், வினை, இடை, உரி. இப்ப அழுவம். அழுவம்னா என்ன? கடல். வங்கம் அப்படின்னா என்ன? கப்பல். இது எதை குறிக்குது? பெயரை குறிக்குது. அதனால பெயர் திரிசொல். இயம்பினான், பயின்றாள் அப்படின்னும் போது வினை திரிசொல். அன்ன, மான அப்படின்றது இடைத்திரிசொல். கூர், கழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரைத்திரிசொல். இந்த திரிசொற்களை என்ன பண்றாங்கன்னா மேலும் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் பிரிக்கிறாங்க. அதாவது இப்ப வங்கம், அம்பி, நாவாய் இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா கப்பல் அப்படிங்கிறது ஒரே ஒரு பொருளை குறிக்கிறதுனால இதுக்கு பேரு ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள். இதுவே இதழ். இதழ்ங்கிறது ஒரு சொல்லுதான். ஆனா அதுக்கு பொருள் பாருங்க. பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் அப்படின்னு பல பொருளை இது தருது. அதனால இதுக்கு பேரு பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் திசைச்சொல். இப்போ திசைச்சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேற வேற திசைகளிலிருந்து வந்த சொற்கள். வடமொழி சொற்கள் தவிர வேறு திசைகளிலிருந்து வந்த சொற்களை தான் திசைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம திட்டுறாங்கன்னு சொல்லுவோம். அதையும் வந்து வேற வேற தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா வேற வேற சைடில் என்னன்னு சொல்லுவாங்க? வைராங்க அந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அதுதான். சரிங்களா? அப்ப சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில். இப்போ புகை வண்டி தான் தமிழ் எழுத்து. ரயில்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி பண்டிகை தமிழ் வார்த்தை கிடையாது. திருவிழா அப்படின்றதான் தமிழ் வார்த்தை. அந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற திசையிலேருந்து வந்து நம்ம பயன்படுத்துறோம். தமிழ்ல இருக்குது. சரிங்களா? ஆனா இது என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சொற்கள் கிடையாது. அவ்வளவுதான். ஸோ அப்ப பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா திசை சொற்கள். பிற மொழிகள் சொல்லும்போது வடமொழி தவிர. ஏன்னா
வடமொழி சொல்ல என்னன்னு சொல்றோம்? வட சொல்லுன்னு சொல்றோம். அதனால வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்த தமிழ் சொற்கள் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா திசை சொற்கள். இந்த வந்து பாத்தீங்கன்னா முக்காலத்துல அதாவது பழைய காலத்துல பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய சொற்கள் எல்லாமே என்னன்னு தான் சொல்றாங்க? திசை சொற்கள். அப்ப பாண்டிய நாட்டுல பயன்படுத்துறது மட்டும்தான் தமிழ் சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கேணி, ஒரு சில ஏரியாவில் கேணின்னுவாங்க, கிணறு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பெற்றம், பெற்றம்னா பசு. ஓகேங்களா? அடுத்து வடச்சொல். வடச்சொல் அப்படின்னா நம்மளுடைய இந்த வடமொழி எழுத்துக்கள். நம்ம வந்து வடச்சொல்னாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ச, ஹ அதெல்லாம் தான் நினைச்சுக்கிறோம். பட் அது மட்டும் கிடையாது, இன்னும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். இந்த சொற்கள்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல வழக்குல இருந்தாலும் இது தமிழ் சொல் கிடையாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வடமொழிங்கிற சமஸ்கிருத மொழிச்சொல்லும் தான் வந்துச்சு. இது வடமொழியிலேருந்து வந்து தமிழ்ல இடம்பெயர்ந்ததுனால இதுக்கு பேரு வட சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு தற்சமம், இன்னொன்னு தற்பவம். தற்சமம்னாலே ஈக்குவல், அதாவது வடமொழியில எப்படி கூப்பிடுவாங்களோ அதே மாதிரி அப்படியே நம்ம பயன்படுத்தணும்னா அது தற்சமம். அதை மாத்தி பயன்படுத்தணும் அப்படின்னா அது தற்பவம். அவ்வளவுதான். இப்ப கமலம், அலங்காரம் இந்த வடமொழியில் இருக்கிறது போலவே தமிழ்ல என்னன்னு தான் சொல்றோம்? அதே கமலம், அலங்காரம் அப்படின்னே சொல்லுவோம். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா தற்சமம். அதுவே லக்ஷ்மி அப்படின்றத லக்குமி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இது சமமா இருக்கா? இல்ல. அதனால இதுக்கு பேரு தற்பவம். சரிங்களா? சோ இவ்வளவுதான். இப்ப வந்து ஆனா வந்து இப்போ தற்காலத்துல பாத்தீங்கன்னா திசை சொற்களும் அந்த வட சொற்களை வந்து அடையாளம் காண்றதுக்கு முடியல. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா எது திசைச்சொல் எது வட சொல்லே தெரியாத அளவுக்கு கலந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப வருடம்ன்றது திசை சொல்லா இல்ல வடமொழி சொல்லான்னு பிரிச்சு பார்க்க முடியல. அந்த மாதிரி நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். பட் நமக்கு வந்து புக்ல இருக்க எக்ஸாம்பிள் தான் கொடுப்பாங்க. அப்ப திசை சொற்கள்னா இதுல எத்தனை சொற்களை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில், கேணி, பெற்றம். அதே மாதிரி வட சொல்னா வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். இது அதுக்கப்புறம் லக்குமி, லட்சுமி, கமலம், அலங்காரம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வட சொற்கள். புக்கில் இருக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. பட் நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் தெரியணும், இவ்வளவுதான். இப்போ நம்ம மதிப்பீடு பார்த்துடலாம். எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்ன சொல்? இயற்சொல். அடுத்து பல பொருள் தரும் ஒரு சொல்ல என்னன்னு சொல்லுவோம்? திரிசொல். அதே மாதிரி ஒரு பொருள் தரும் பல சொல்லையும் என்னன்னு தான் சொல்லுவோம்? திரிசொல். அடுத்து வடமொழி என்று அழைக்கப்படும் சொல் எதுன்னா சமஸ்கிருதம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க வந்து இயற் சொல் எது இயல்பா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோறு. அடுத்து திரிசொல். திரிசொல்னா என்னது? படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அப்ப எது? அழுவம். சரிங்களா? அடுத்து திசை சொல், வேற ஒரு திசையிலேருந்து வந்தது, பெற்றம். சரிங்களா? அடுத்து வடச்சொல், ரத்தம். இவ்வளவுதான். ஓகேங்களா? தேங்க்யூ. இப்ப தொழில் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தொழிலை குறிக்கும். இப்போ உழவர் செய்யும் தொழில் வந்து உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். ஸோ இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா உழுதல், தைத்தல் இந்த செயல்கள் எல்லாம் பெயரா அமைது. இவ்வாறு வந்து ஒரு செயல் அல்லது வினை வந்து பெயரா அமைஞ்சு ஒரு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தொழில் பெயர். இந்த தொழில் பெயர் பார்த்தீங்கன்னா எண், இடம், காலம், பால காட்டாது. எண்ணுனா தெரியும் ஒருமை பன்மை, இடம்னா தெரியும் 3 இடம். சரிங்களா? தன்மை, முன்னிலை, படர்க்கை. காலம்னா தெரியும் 3 காலங்கள், எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம். பால்னா தெரியும் 5 பால்கள், என்னென்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். ஸோ இது எதையுமே காட்டாது. எது? தொழில் பெயர். அதுக்கடுத்து இந்த தொழில் பெயர் பார்த்தீங்கன்னா படர்க்கை இடத்துல மட்டும்தான் வரும். இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல் அப்படின்னுட்டு. நாம ஏற்கனவே தொழில் பெயர்னா அல்லுன்னு முடிதுன்னு ஷார்ட்டா படிச்சிருந்திருக்கலாம். ஆனா பட் அல்லு தள்ளு மட்டும் கிடையாது. இப்ப தொழில் பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல முதல்ல 3 வகை இருக்கு. அதுல என்னன்னு பார்த்தோம்னா விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல் நிலை தொழில் பெயர், முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். விகுதி பெற்ற தொழில் பெயர்னா விகுதி இருக்கும். எதோடைய விகுதி இருக்குன்னா தொழில் பெயரோட விகுதி சேர்ந்து வந்துச்சுன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர். தொழில் பெயர் விகுதினா என்ன? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒரு 13 எழுத்துக்கள். தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, ஊ, தி, சி, வி, மை. ஸோ இந்த எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேரு விகுதி பெற்ற தொழில் பெயர்.
ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை. இதுல பாருங்க, நடத்தல், அதுல பகுதி என்ன? நட. அப்போ நடத்தல், நட, விகுதி என்ன? தல். தல்லுன்னு முடியுமா? நட கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அல்லன்னு பிரிப்போம். ஸோ பகுதி நட. விகுதி என்ன? அல். பகுதியும் விகுதியை மட்டும் பாருங்க. அப்ப அந்த தல் அப்படிங்கிற விகுதி என்ன விகுதினா தொழில் பெயரோட விகுதி. இந்த 13 எழுத்துல அது ஒரு எழுத்து. அதனால அது விகுதி பெற்ற தொழில் பெயர். அது மாதிரி உண்ணல், உன் கூட்டல் அல். அப்போ அந்த பகுதியோட அல்லுங்கிற விகுதி வருது. அந்த விகுதி தொழில் பெயர் விகுதி. அதே மாதிரி வாழ்வு, வாழ் கூட்டல் ஊ. வாழ்க்கை, வாழ் கூட்டல் கை. அந்த பகுதி விகுதியை மட்டும் சொல்றோம். நம்ம நடுவுல இருக்கிற அந்த பகுபத உறுப்புகள் ஃபுல்லாலாம் சொல்லல, பகுதி விகுதியை மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த பகுதியோட தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்குதான் என்னன்னு பேருன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர். அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. தருதல், தல். கூறல், அல். ஆட்டம், விலை, ஐ. வருகை, கை. பார்வை, வை. போக்கு, பூ. நட்பு, பூ. மறைவு, ஊ. மறதி, தி. உணர்ச்சி, சி. கல்வி, வி. செய்யாமை, மை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா விகுதி பெற்ற தொழில் பெயர். அப்ப இந்த 13 எழுத்துக்களை நம்ம எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க நம்ம கிட்ட. அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொல்றோம். அந்த ஸ்டூடெண்ட் எப்படி வராங்கன்னா கல்ல மை வச்சுக்கிட்டு வராங்க. அப்ப பார்த்து என்ன சொல்றோம்னா, ஐ. மை வைத்து கல்வி கற்க வருகை தந்த நட்பு மிகுந்த அம்மாணவனுக்கு மறதி அல்லாமல் படித்தல் சிறந்த சிறப்பு உடையது. சிறந்தன்றதை விட சிறப்பு உடையது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப பாருங்களேன், எழுதுறேன் பாருங்க. நீங்களும் எழுதிக்கங்க. ஐ. ஓகேங்களா? மை வைத்து, ஐ. மை வைத்து. இது சுமாரா தான் எழுத முடியுது, அதனால அப்படிதான் எழுதுறேன். ஐ. மை வைத்து. ஓகேவா? கல்வி கற்க, கல்வி கற்க வந்த, கல்வி கற்க வந்த கூட எழுத வேணாம், இல்லை கல்வி கற்க வருகை தந்த அப்படின்னு எழுதிக்கலாம். கல்வி கற்க வருகை. ஐ. மை வைத்து கல்வி கற்க வருகை தந்த நட்பு, பூ வரணும் அதுக்காக, நட்பு மிகுந்த. அது சும்மா நம்ம வார்த்தை நயத்துக்காக பயன்படுத்துறோம். நட்பு மிகுந்த அம்மாணவனுக்கு, அம்மு. நட்பு மிகுந்த அம்மாணவனுக்கு, வீக்கு பூ வரணும். அம்மாணவனுக்கு மறதி, தீக்காக மறதி, அல்லாமல், அல்லுக்காக நம்ம அல்லாமல், மறதி அல்லாமல், படித்தல், தல் வருதுங்களா? படித்தல், படித்தல் சிறப்பு உடையது. சரிங்களா? இங்க பூ இருக்குது, இல்லைன்னா நம்ம இங்க சென்டென்ஸ்க்காக தான் என்ன பண்றோம்னா சிறப்பு, ஏன்னா சி வரும் அதுல. சிறப்பு உடையதுன்னு எழுதுவோம். அந்த ஊக்கு பதிலா நம்ம இங்க ஊ போட்டுக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இப்ப நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஐ. மை வைத்து, வை. கல்வி, வி. கற்க வருகை, கை. தந்த நட்பு, பூ. ஓகேங்களா? மிகுந்த அம்மாணவனுக்கு, அம். மறதி, தீ. அல்லாமல், அல். படித்தல், தல். சிறப்பு, சி. பூ ஆல்ரெடி நம்ம குறிச்சிட்டோம், நட்போட விட்டலாம். உடையது. இப்ப எத்தனை எழுத்துக்கள் வந்திருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 தான் இருக்கா? இன்னும் 1 வரணும். என்ன விட்டுட்டோம்? மாணவனுக்கு இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு பாருங்க, பூ. அவ்வளவுதான். ஓகேவா? 13 எழுத்துக்கள் வந்துருச்சுங்களா? இப்போ இவ்வளவுதான். ஐ. மை வைத்து 3 எழுத்து வந்துச்சு. கல்வி கற்க வருகை தந்த நட்பு மிகுந்த அம்மாணவனுக்கு. இதுல எதெல்லாம் ரவுண்ட் பண்றோம்னு பார்த்துக்கணும். ஐ. மை கை.
கல்வியில வி. கற்க வருகை கை. தந்த நம்ம கேலாம் முடிஞ்சா வியங்கோல் வினை முற்றுல வரும். தேன் முடிஞ்சதுன்னா அது என்ன வரும்? பெயரெச்சம், அந்த வினையெச்சம் அதுல வந்துடும். அதனால தேவைலாம் நம்ம எடுத்துக்கல. புரியுதுங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. மீதி எல்லாத்துலயும் எடுத்துக்கிறோம். ஐ மை வைத்து கல்வி கற்க வருகை தந்த நட்பு மிகுந்த மாணவனுக்கு. அம்மோரும் போரும் மறதி அல்லாமல் படித்தல் சிறப்பு உடையது. இவ்வளவுதான். இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 13 லெட்டர்ஸ் இதுல வந்துருச்சு. ஐ மை கை வி கை பூ அம், அப்புறம் என்னது கு தி அல் தல் சி உ. இவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் இந்த எழுத்துக்கள்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தான் என்ன? விகுதி பெற்ற தொழில் பெயர். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. தருதல், கூறல், ஆட்டம், விலை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எழுத்துக்களை மெமரி பண்றதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு தோணுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை விட ஷார்ட்டா ஞாபகத்துல வச்சுக்க முடியும்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா முதல் நிலை தொழில் பெயர். முதல் நிலை தொழில் பெயர்னா இப்ப வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இப்ப இந்த இடி கொதி என்னும் சொற்களை பாத்தீங்கன்னா இடித்தல் கொதித்தல்ன்ற சொற்களோட பகுதி தான். இடித்தல்ல இருக்க பகுதி இடி, கொதித்தல்ல இருக்க பகுதி கொதி. அப்போ அந்த பகுதி மட்டும்தான் வரும். இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களை தான் என்னன்னு சொல்றாங்க? பகுதியை தான் முதல் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது என்ன பண்ணுனா எந்த ஒரு மாற்றமே அடையாது. எந்த ஒரு மாற்றமும் அந்த பகுதியில அடையல. அதாவது இடித்தல்ல ஃபர்ஸ்ட் பகுதி என்ன? இடி. அப்படியேதான் வந்திருக்குது. ஸோ எந்த மாற்றமும் அடையாம தொழில் பெயரா வர்றதுனால இது முதல் நிலை தொழில் பெயர். சரிங்களா? அந்த பகுதி மட்டும்தான் வரும். முழுசா வராது. முழுசா வந்துச்சுன்னா விகுதி பெற்று வருது. விகுதி பெற்ற தொழில் பெயர். விகுதி பெறாம அந்த முதல்ல இருக்க பகுதி மட்டும் வரதுனால இதுக்கு பேரு முதல் நிலை தொழில் பெயர். இப்ப பாத்தீங்கன்னா உணவை ஒரு பிடி பிடித்தான். இதுல அசைன் பண்ணிருக்காங்க. பிடி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் நிலை தொழில் பெயர். அதே மாதிரி அறிஞர் அண்ணா தம் பேச்சல் புகழ் பெற்றார். புகழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நிலை தொழில் பெயர். அந்த 13 விகுதிகள் பார்த்தோம் இல்லைங்களா? அது சேர்ந்து வராது. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னா அந்த முதல் எழுத்து கண்டிப்பா நெடில் எழுத்தா இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்கும் வித்தியாசம். முதல்நிலை தொழில் பெயருக்கும் முதல்நிலை திரிந்த தொழில் பெயருக்கும் மெயினா நம்ம பார்த்ததும் கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னா முதல்நிலை தொழில் பெயர்னா இந்த முதல் எழுத்து இடினா ஈதா இருப்பாங்க, கொதினா கோதா இருக்கு, குறியில் எழுத்து இருக்கும். அதுவே முதல்நிலை திரிஞ்சு போச்சு அப்படின்னாலே அது நெடில் எழுத்து தான் கண்டிப்பா இருக்கும். பேரு, சூடு. சரிங்களா? அப்ப பேருனா பெரு, அதுதான் பேரு அப்படின்னு மாறி இருக்கு. சூடுனா சுடு அப்படிங்கறத என்ன பண்ணிருக்கு? சூடு அப்படின்னு மாறி இருக்கு. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த முதல் எழுத்து நீண்டு அந்த பெரு சுடு என்னும் அந்த பகுதியில இருக்க முதல் எழுத்து நீண்டு பேரு சூடு அப்படின்னு திரிஞ்சு தொழில் பெயரா மாறி இருக்கிறதுனால இதுக்கு பேரு முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். சரிங்களா? அப்ப விடுனா வீடு, மின்னுனா மீன், கொல்லுனா கோல். அப்ப என்னவா இருக்கும்? நெடில் எழுத்து இருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எழுத்து நெடில் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். குறில் எழுத்து இருந்துச்சு அப்படின்னா முதல்நிலை தொழில் பெயர். விகுதி அந்த 13 விகுதிகள் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு விகுதி பெற்ற தொழில் பெயர். இவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப நம்ம இதுக்கு போயிடலாம், மதிப்பீடுக்கு போயிடலாம். சும்மா கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. பின்வரவற்றில் விகுதி பெற்ற தொழில் பெயர் எது? விகுதி பெற்று இருக்கணும். அப்ப 2 எழுத்து 3 எழுத்துலாம் இருக்காது. விகுதி பெற்று இருக்கும். இப்ப எழுது, பாடு. இப்ப தூலாம் என்ன கிடையாது நமக்கு? இந்த தூங்கிறது தொழில் பெயர் கிடையாது. தொழில் பெயரோட விகுதி கிடையாது. சரிங்களா? இப்ப பாடுன்றதும் கிடையாது. 2 எழுத்து. நடின்றதும் கிடையாது. இப்ப படித்தல். இதுல என்ன விகுதி இருக்கு? தள்ளுங்கிற தொழில் பெயர் விகுதி இருக்குது. அதனால இது விகுதி பெற்ற தொழில் பெயர். அப்ப பாடு அப்படின்னா முதல் எழுத்து நெடிலா வந்துருக்கா? இது முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். நடி குறிலா இது முதல் நிலை தொழில் பெயர். அவ்வளவுதான். இப்ப அடுத்து பாருங்க, முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் எதுன்னு கேக்குறாங்க. முதல் நிலை திரிஞ்சு போச்சுனாலே நெடிலா இருக்கணும். அப்ப ஈர் எழுத்துல நெடில் என்ன இருக்கு? ஊரு. சோ இதுதான் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். இந்த நடு விழுன்றது முதல் நிலை தொழில் பெயர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஓட்டம் அம்முன்னு முடியுது. விகுதி பெற்ற தொழில் பெயர். பிடி குறில் தானே, அப்ப முதல் நிலை தொழில் பெயர். சூடு இது நடில், அப்ப இது என்னது? முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். சோ இவ்வளவுதான். தேங்க்யூ.